வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நீங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேலை ஓவராக பார்த்துட்டேன், அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உண்மையிலே வேலை ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால அவங்க குடிக்கிறாங்களா, இல்லை குடிக்கு அடிமையானனால குடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். இந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஏதோ ஹைக் பண்ண சொல்கிறாங்க இப்போ புதுசாக, ஹைக் பண்ணியும் விட்டுருங்க. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணி விடுங்க, நல்ல விஷயந்தான். ஏன்னா இந்த வீடியோ ஒரு குடியால் பாதிக்கப்பட்ட மனிதருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா அவருடைய குடும்பம் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, வேலை ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்க, எல்லாமே வேலையின் அடிப்படையில் தான் நடக்குது. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் எந்த ஒரு மனிதனுமே இல்லை. எல்லோரும் ஒவ்வொரு வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை செய்வதனால எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, காசு வேணும். வேலை செஞ்சு சம்பாரிச்சா தான் அந்த காசை வச்சு வாடகை கொடுக்க முடியும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், கரண்ட் பில்லு கட்ட முடியும், சாப்பிட முடியும், மற்றபடி எல்லா பொருட்களும் வாங்க முடியும். நமக்கு என்னென்ன தேவையோ அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் நிறையா இருக்குது, இதெல்லாம் வாங்க முடியும். ஸோ அடிப்படையாக என்ன அப்படின்னா, குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்போ வேலை செய்ய முடியும். இந்த வேலை பளு அதிகமாயிருச்சு, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னா அது உண்மையா? இப்போ பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக ஒரு வலுவான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை எது அப்படின்னு பார்த்தாக்க, அதிக வருஷம் ப்ராக்டிக்ஸ் பண்ணி உழைப்பாங்க. எதுக்காக? ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி தரணும், நம்ம நாட்டுக்கு மெடல் வாங்கி கொடுக்கணும். அது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, அதில் அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும். அப்போ அவருக்கு எவ்வளோ உழைப்பு இருக்கும், அவருக்கு பாருங்களேன், ஏகப்பட்ட உழைப்பு இருக்கும். தினமும் பயிற்சி பண்ணுவார். இப்போ ஒருத்தர் 500 கிலோ தூக்குறாருன்னா அந்த ஒலிம்பிக்கில் போய், அப்போ அவர் எவ்வளவு பயிற்சி பண்ணியிருக்கணும். அப்போ அது அவர் ஒரு வேலையாக செய்கிறார். ஏன்னா அதுதான் அவருக்கு வேலை. அந்த ஒலிம்பிக்கில் ஜெயிச்சாதான் அவருக்கு நிறைய பணம் வரும். பணம் வர்றது மட்டும் இல்லாமல் அது அவருடைய லட்சியமாக இருக்குது. ஏன்னா ஒலிம்பிக்கில் நான் மெடல் வாங்கணும் அப்படிங்கிறது அது அவருடைய லட்சியம். அப்படிங்கிற பொழுது அவர் போய் எவ்வளவு கடுமையாக அதுக்கு பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணி தினமும் அந்த வெயிட்டை தூக்குவாங்க. 500 கிலோ தூக்குற பயிற்சி இருக்கும். உடம்பை வில்லு மாதிரி வளைப்பாங்க. ஒலிம்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னா உடம்பை அப்படியே வில்லு மாதிரி வளைப்பாங்க. அது ஒரு ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போட்டி. அப்புறம் உயரம் தாண்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட உயரம் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் அவங்க எவ்வளவு பயிற்சி எடுக்கிறாங்க, அது அவங்களுடைய வேலை தானே. அந்த மாதிரி இப்போ நான் எனக்கு வேலை ப்ரெஷர் அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த அளவுக்கு உழைக்கிறாங்களா? அப்படி உழைச்சா கூட சரி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி உழைச்சாலுமே குடி தீர்வு கிடையாது. ஆனால் உண்மையிலே ஒலிம்பிக்கில் இவ்வளோ பயிற்சி எடுத்து அந்த மெடல் வாங்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி அது அவங்களுடைய லட்சியமாக இருந்து செயல்படுறாங்களே, அவங்கக்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், எந்த கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு இருக்காது. தண்ணி அடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க, வேறு அடுத்து வேறு என்னென்ன கெட்ட பழக்கங்களுக்கு இருக்கோ, தீய பழக்க வழக்கங்கள் இருக்கோ, எதுவுமே அவருக்கு இருக்காது. அவங்களுடைய இலக்கு பூராமே எதில் இருக்கும் அப்படின்னா, நான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும், நான் இந்தியாவுக்காக ஒரு மெடல் வாங்கி தரணும், ஒரு தங்க மெடலோ வெள்ளியோ ஏதோ ஒன்று நான் வாங்கிட்டு இந்தியாவுக்காக நான் அது அவங்களுடைய லட்சியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ இப்படிப்பட்டவர்கள் எந்த பழக்கமுமே இல்லையே அவங்களுக்கு. ஒருத்தர் சொல்கிறாரு, வேலை பளு அதிகமாகிடுச்சுங்க, உடம்பெல்லாம் ஒரே வலி, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, இவர் வெயிட்டு தூக்குறவர் எவ்வளோ உடம்பு வலி இருக்கும் அவருக்கு, யோசிச்சு பாருங்கள்.
டெய்லி போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ உடம்பு வலி இருக்கும். அவரை ஃபஸ்ட்டு 100 கிலோ தூக்குவாங்க, 150 கிலோ தூக்குவாங்க. அப்படியே தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணி 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 எவ்வளோ உடம்பு வலி இருக்கும். எவ்வளவு அவர் தன்னை வந்து எவ்வளோ உழைப்பு அந்த இதில் இறக்கியிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவருக்கு உடம்பு வலி இல்லை, குடிக்கிறதே இல்லையே. உடம்பு வலிக்குது, ஆனால் அவர் குடிக்கல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு வேலை பார்ப்பார். ஒன்று வந்து ஏதோ டிரைவிங் வேலை பார்ப்பார், இல்லை அப்படின்னா டெய்லர் வேலை பார்ப்பார், இல்லை அப்படின்னா ஏதோ ஹோட்டலில் வேலை செய்வார். இது வந்து வேலை பளு அதிகமாகிடுச்சு, அதனால் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எப்படி இதை ஏற்றுக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து நாளடைவில் வந்து குடிக்கு அடிமையாகி விட்டார், ஆள்பட்டு விட்டார். லைட்டாக குடிக்க போனவர் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அது வந்து அந்த குடிக்கு வந்து அவர் வந்து அடிமையாயிட்டார். அவரால் நிறுத்த முடியல, விடுறதுக்கும் வழி தெரியல. உடனே யாராவது கேட்கும்போது என்ன சொல்லிக்கிறாருன்னா, வேலை ப்ரெஷர் ஓவருங்க, அதனால தான் சரக்கு அடித்தேன் அப்படின்பார். சரி, ரைட், ஓகே. இன்னொன்று, நம்ம இடத்துல இருக்கிறவங்களை பற்றியே பேசலாம். ஒருத்தர் இருக்கார், உண்மையிலே அவர் இருக்கார். அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அவர் இருக்கிறாரு, ஒரு ஊரில் இருக்கிறாரு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 40 லாரி ஓடுது. அந்த 40 லாரிக்கு ஓனர் அவர் தான். உட்காந்த இடத்துலையே அவருக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும் பாருங்களேன், எவ்வளோ அழுத்தம் வரும். யோசிச்சு பாருங்கள். ஒரு லாரி வந்து 40 லாரி ஓடுதுன்னா, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஓடுதுன்னா, எங்கேயோ ஒரு லாரி வந்து கவுந்துடும், இல்லை எங்கேயோ ஒரு லாரி வந்து லோடு போகிறதுக்கு லேட் ஆகிரும். அதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் எஃப்சி இருக்குது, எஃப்சி முடிஞ்சு போயிடுச்சுன்னு வண்டி நிற்கும். அப்புறம் போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க, செக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, என் வண்டி எடுக்க முடியல அப்படின்னு டிரைவர் ஃபோன் பண்ணுவார். இப்படி 40 லாரிக்கும் ஃபோனுக்கு மேலே ஃபோன் வரும். அந்த லோடு போய் சேர்ந்துருச்சா சேரலையா, அது வரைக்கும் இவருக்கு எவ்வளவு மன அழுத்தம், ப்ரெஷர் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 40 லாரி ஒருத்தருக்கு ஓடுதுன்னா. ஆனால் அவர் வந்து குடிப்பழக்கமே இல்லை, பார்த்துக்குங்க. அவர் குடிக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த அளவுக்கு அவங்க ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, பார்த்தா ப்ரெஷரே கிடையாது, அழுத்தமே இல்லை. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை அதிகமாகிடுச்சு, ப்ரெஷர் ஓவராக இருக்குது, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை நிலை என்னென்னா, அவங்களாம் புரிஞ்சுக்கிறணும், அவங்க வந்து குடிக்கு அடிமையாகிட்டாங்க. கேட்குற ஆளுகளுக்கு எப்படா சொல்லி சமாளிக்கிறதுன்னு ஒரு காரணம்தான், வேலை வந்து ஓவராயிடுச்சு, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் சொல்லி குடிக்கக்கூடிய ஒரு வியாதி, நோய். கட்டுப்படுத்த முடியாத குடிப்பழக்கம் ஒரு நோய், காரணம் சொல்லி குடிக்கக்கூடிய ஒரு நோய். ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளேருந்து, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்படி தான் அன்றைக்கி வந்து நான் வந்து ஒருத்தட்ட ஃபுல் மப்பில் வந்துட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டு பார்த்தோம்னா, என்னன்னா மத்தியானத்தில் இவ்வளோ போதையில் வர்றீங்க என்னவா அப்படின்னு. வெயில் ஓவராக இருக்குது, அதனால் கூலிங்காக ஒரு பீர் சாப்பிட்டேன். என்ன சொல்கிறாரு பாருங்களேன், காரணம் தான், வெயில் ஓவர் ஆயிடுச்சாமா, கூலிங்காக இருக்குன்றக்காக ஒரு பீர் அடித்தாராம் அப்படின்னு மத்தியானத்தில் அவ்வளோ போதையில் வர்றாரு. சரி, ரைட், ஓகே. இன்னொரு நாள் வந்தால் நைட்டு வர்றாரு. என்னண்ணா ஒரே மழை பெய்யுது, இவ்வளோ போதையில் வந்து இப்படி நிற்கிறீங்க, கீழே விழுந்துறாங்க, உள்ளே வாங்க அப்படின்னா. என்னங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஓவர் மழை, ஒரே கூலிங்கு, அதான் ஹீட்டாக வந்து ஒரு ரம்மு சாப்பிட்டேன், ஒரு கோட்ரு ரம்மு வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரணம் தான், எல்லாமே காரணம் சொல்லி குடிக்கக்கூடிய ஒரு வியாதி. அப்போ உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. அதை எப்படி வந்து மற்றவங்ககிட்ட வந்து தன்னை வந்து நான் கரெக்டாக தான் குடிக்கிறேன், எப்படி நான் வந்து கரெக்டாக தான் குடிக்கிறேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு வந்து நிரூபிக்கணும். அப்போனா தானே இவர் ஃப்ரீயாக, இவரை தப்பாக நினச்சிட்டா, என்னடா அவன் குடியாரனா இருப்பானோ அப்படின்னு யாராவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, அதனால் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, இப்படி நியாயப்படுத்துவாங்க, ஏதோ ஒரு நியாயப்படுத்திகிட்டே இருப்பாங்க. சரி, அன்றைக்கி வந்து இன்னொரு ஆள்கிட்ட கேட்கும்போது பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் ஒயின் ஷாப்லேயே இருந்தார். என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒயின் ஷாப்லேயே இருக்கீங்கன்னா, இந்த மாதிரிலாம் குடியெல்லாம் நிறுத்தலாம் தெரியுமா உங்களுக்கு? குடியை வந்து வருஷக்கணக்காக நிறுத்தி வாழ்நாள் முழுவதும் குடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு போய் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன் இப்படி குடிக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, ஓவர் கடன் ஆகி போச்சு, அதனால தான் சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓவர் கடன் ஆகிடுச்சா, என்னண்ணா சொல்கிறீங்க, அந்தளவுக்கு கடனா? சரி எவ்வளோ தான் கடன் இருக்குது சொல்லுங்கள். 5 லட்ச ரூபா இருக்குது, என்னால் வந்து வட்டியை கட்ட முடியல, அதனால தான் நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னண்ணா சொல்கிறீங்க, 5 லட்ச ரூபா கடனுக்கு குடிக்கிறீங்களா? அவனுக்கு கோடி கணக்கில் கடன் இருக்குது. அவன் பிஸ்னஸ் பண்ணி எத்தனையோ கோடியில் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி லட்சக்கணக்கில் கடனை வாங்கி பிஸ்னஸ் பண்ணி முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் குடிக்க போல. நல்லா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். யாராவது கடன் இல்லாமல் இருக்காங்களா? ஏதோ ஒரு சின்ன வகையில் ஏதோ ஒரு சின்ன கடன் இருக்கும், இருக்க தான் செய்யும் அவங்கவுங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி. சரி, எப்படிங்க கடன் ஆச்சுன்னா, அவர் ஒரு கதை சொல்கிறாரு. குடிச்சு தான் கடன் ஆயிருக்கு. கடன் எதுக்கு ஆச்சுன்னா, எதுக்கு ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. குடிப்பழக்கம் உள்ளவங்க குடித்தாங்கன்னா மேலும் கடன் ஆகுமா, இல்லை கடன் தீருமா? இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு கோட்டரை வாங்குகிறேன். வாங்கின உடனே டக்குன்னு வட்டிக்காரர் பார்த்துட்டு, அவர் கோட்டர் வாங்கிட்டாப்புல, வட்டியை கம்மி பண்ணுங்க. கோட்டர் வாங்கிட்டாரு பாருங்க, அந்தா பாருங்கள், திரும்ப ஆஃப் வாங்கிட்டாரு பாருங்க, அந்த கடனை அவர்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள். கடன் ஆயிடுச்சு அப்படின்னா எதனால் கடன் ஆச்சு, ஏன் கடன் ஆச்சு, கடன் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சிந்திக்கவே விடாமல் அந்த மனிதரை வாழ்நாள் முழுவதும் குடியிலேயே மூழ்கடித்து கொள்ளக்கூடிய ஒரு வியாதி தான் கட்டுப்படுத்த முடியாத இந்த குடிப்பழக்கம் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். பேசின விஷயத்தை தான், இது வரைக்கும் நம்ம பேசின விஷயத்தை தான் வேறு கோணங்களில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே நிறையா யூடியூப்பில் பேசிட்டேன். இனி எந்தெந்த டாபிக் எடுத்து பேசலாம் அப்படின்னா, மீண்டும் இதே கேள்விகள் தான் என்கிட்ட வருது. சார் கடன் வந்து ஓவர் ஆச்சுங்க சார், அதனால தான் சார் குடிக்கிறேன் சார். பொண்டாட்டி திட்டாங்க சார், மனைவி வந்து திட்டுறாங்க சார், அம்மா வந்து திட்டுறாங்க சார், அதனால தான் நான் குடிக்கிறேன். இதையே தான் வந்து பரவலாக வந்து இந்த காரணங்களையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த புரிதல் ஏற்பட மாட்டேங்குது, அந்த புரிதல் வரவிட மாட்டேங்குது. ஏன்னா அந்த குடிப்பழக்கத்தினுடைய தன்மையே என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை புரிய வைக்க விடாது, புரிஞ்சிக்க விடாது. இப்போ இந்த வீடியோ நீங்கள் திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. புரியலைன்னா திரும்ப கேளுங்க, புரியலையா திரும்ப கேளுங்க. கண்டிப்பாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் இந்த குடி நோயிலிருந்து விடுபடலாம். குடி இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் நம்பர் வரும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எங்கே உங்கள் ஏரியாவில் மீட்டிங் நடக்குங்கிறத கேட்டு போங்க. கண்டிப்பாக இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஃபோன் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த சொல்லுவாங்களே, ஆடி அதிரடி தள்ளுபடி, இன்றைக்கி வந்து நகை வாங்கினா இவ்வளவு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே விழுகிற பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸு அழுக்காகாது, இப்படி நிறைய ஆஃபர் இருக்குது. இந்த மீட்டிங் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குது. என்னென்ன ஆஃபர்னால் நிறைய ஆஃபர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். யாருமே கேவலமாக சீ போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ஆஃபர் தான். அதுக்கப்புறம் கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் குடிக்காமல் இருக்கும் பொழுது நல்லா வேலை செய்வீங்க, கடனை கட்டி மீண்டு வந்துடலாம். அப்போ வந்து கடன்காரனை பார்த்து பயந்து ஓட வேண்டியதில்லை. அவன் அங்கே வரானா இந்த சந்தில் புகுந்து ஓடிடுறது, அந்த மாதிரி ஓட வேண்டியதில்லை. அது ஒரு ஆஃபர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் இருக்குது. அதனால் இந்த ஆஃபர் முடிகிறவங்களையும் சீக்கிரமாக மீட்டிங் வந்துடுங்க, மீட்டிங் போய் நல்லா இருங்க, உங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக்குங்க, நல்லா இருங்க. குடி ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், ஹைக் பண்ணுங்கள், என்னென்ன இருக்கோ எல்லாம் பண்ணி விடுங்க. யாராவது ஒருவருக்கு இந்த வீடியோ போய் சென்றடைந்து அவர் குடும்பம் நல்லபடியாக இருக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.